Welcome to Majel and Majel Academy. This video deals with the supplementary reader The Tempest, an extract from Charles Lamb's Tales from Shakespeare Part 1, 10th English Unit 1 Supplementary Reader Samachi Kalvi, and for TNPSC examinations prepared and presented by Flora Rayappan. There are four main characters in the story. The Tempest, Prospero, he is the hero of the story. Prospero, Miranda is Prospero's daughter. Sycorax is a witch. Then Ariel is a spirit. Caliban, Sycorax's son. Now Miranda and the sheep. The Tempest. There was an island in the sea, the only inhabitants of which were an old man named Prospero and his daughter Miranda, a very beautiful young lady. She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. அந்த கடல்ல ஒரு ஐலண்ட் இருக்கு. ஐலண்ட்னா ஒரு தீவு. அந்த தீவுல இன்ஹாபிட்டன்ஸ்னா உயிர் வாழக்கூடியவர்கள் ரெண்டு பேர் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா an old man, ஒரு வயதான மனிதர். அவருடைய பேரு ப்ராஸ்பெரோன்றதான் இந்த நம்ம ஹீரோ ஆஃப் த பிளே. ப்ராஸ்பெரோ அப்படின்னா லாட்டின்ல பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டி, ஃபார்ச்சூன் அப்படின்னு மீனிங். அண்ட் ஹிஸ் டாட்டர் மிராண்டா அவருடைய பொண்ணு. மிராண்டானாலே மிராக்கிள்ங்கிற மாதிரி அதோட மீனிங் லாட்டின்ல பார்த்தீங்கன்னாக்கும் வண்டர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். இங்கே வெரி பியூட்டிஃபுல் யங் லேடி, அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு. She came to this island so young that she had no memory of having seen any other human face than her father's. அந்த பொண்ணு இந்த ஐலண்டுக்கு வரும்போது ரொம்ப சின்ன குழந்தை. அதனால வேற எந்த ஹியூமன் பீயிங் ஃபேஸையும் அவங்க பார்த்ததாக அவர்களுக்கு நினைவே இல்லை. யாரை தவிரனா அவருடைய அப்பாவை தவிர வேற எந்த ஹியூமன் பீயிங்கும் அவங்க பார்த்தது கிடையாது. They lived in a cave made of a rock. It was divided into several apartments, one of which Prospero called his study. There he kept his books, which chiefly treated of magic. அங்கே அவங்க ரெண்டு பேரும் ஒரு கேவ்னா குகையில் வாழ்கிறாங்க. அந்த குகை ஒரு பாறையில் செய்யப்பட்டது. அந்த குகையில் அந்த கேவில் சில அப்பார்ட்மெண்ட்ஸ், ரூம்ஸ் மாதிரி அவங்க தடுத்துருக்காங்க, டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு அறையை ஸ்டடின்னு ப்ராஸ்பரோ சொல்கிறாரு. அந்த ரூமை அங்கே அவருடைய புத்தகங்கள்லாம் வச்சுருக்காரு. அந்த புத்தகங்கள் எதுனா மேஜிக் பற்றிய புத்தகங்கள்லாம் தான் ரொம்ப முக்கியமான புத்தகங்கள். அதை ரொம்ப சீஃபாக அவர் ட்ரீட் பண்ணுறார், ரொம்ப முக்கியமானதாக கருதுகிறார். By virtue of his art, he had released many good spirits from a witch called Sycorax, who had them imprisoned in the bodies of large trees. These gentle spirits were ever after obedient to the will of Prospero. Of these Ariel was the chief. By virtue of his art, அவருடைய கலை, அவருடைய இந்த மாயக்கலை, அதாவது மந்திரம் தந்திரம், அந்த கலையோட உதவியால் அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய ஸ்பிரிட்ஸ் ஆவிகளை ஒரு விச்சுட்டேருந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த விச்சோட பேர் என்னன்னு சைக்கோராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹீப்ரு மொழியில் பார்த்தீங்கன்னா சைக்கோராக்ஸ்ன்றது சஸ் ப்ளஸ் கோரெக்ஸ்னு ஒரு அர்த்தம் உண்டு. சஸ்னா என்ன அர்த்தம்னா பிக்குன்னு அர்த்தம், கோரெக்ஸ்னா ரேவன்னா காகம்னு அர்த்தம். இரண்டு பீயிங்ஸோட கேரக்டர்ஸு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த விச் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரிலேருந்து பேனிஷ் பண்ணி நாடு கடத்தப்பட்டு அந்த ஐலண்டில் இருந்தது. இந்த ப்ராஸ்பரோ வர்றதுக்கு முன்னாடி இந்த சைக்கோராக்ஸ் தான் அந்த ஐலண்டுக்கே ஒரு பெரிய ஆளாக இருந்து அங்கே உள்ள ஆட்களையெல்லாம் தன்னோட வயப்படுத்தி அவங்களுடைய எல்லாம் ஸ்பிரிட்ஸ் ஆவிகளையெல்லாம் ஒரு ட்ரீஸில் கட்டி போட்டு அதாவது இம்ப்ரிசன் பண்ணி வச்சிருக்குது. தீஸ் ஜென்டில் ஸ்பிரிட்ஸ் வேர் ever after obedient to the will of Prospero. Of these Ariel was the chief. Prospero வந்த பின்னாடி இந்த ஐலண்டுக்கு வந்த பின்னாடி அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அவரே ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணதுனால அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே இவர்கிட்ட ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்காங்க. அவங்களில் முக்கியமானது ஏரியல். Ariel took rather too much pleasure in tormenting an ugly monster called Caliban, because he was the son of his old enemy Sycorax. Caliban was employed like a slave to fetch wood and do the most laborious offices, and Ariel had the charge of compelling him to these services. ஏரியல் எதில் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறதுனா எப்போவுமே இந்த ஒரு அக்லி மான்ஸ்டர்,
அக்லி மான்ஸ்டர் யாருன்னா கேலிபன். கேலிபன் யாருன்னா நம்ம சைக்கோராக்ஸ் இருக்காங்களா, இந்த சைக்கோராக்ஸோட பையன் கேலிபன். அந்த கேலிபன் வந்து ஒரு மான்ஸ்டர்னா ஒரு டிஃபார்ம்டான ஒரு ஸ்லேவ். அந்த ஸ்லேவை டார்மெண்ட் பண்ணுறது, கஷ்டப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது, வேலை வாங்குறது தான் ஏரியலோட வேலை. கேலிபன் வந்து என்ன மாதிரி வேலை, ஒரு ஸ்லேவ் எந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான்னா, டு ஃபெச் வுட், ஃபெச்னா எடுத்துகிட்டு வர்றது, போய் வுட்டு மரங்கள் அல்லது குச்சிகள்லாம் சேகரிச்சுட்டு வர்றது, அண்ட் டூ த மோஸ்ட் லெபோரியஸ் ஆஃபீஸஸ், ரொம்ப கஷ்டமான வேலைகள் எல்லாம் செய்கிறது தான் கேலிபனோட வேலை. கேலிபன் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப ஸ்ட்ராங்கானதுன்னு அர்த்தம். ஏரியல்ன்ற மீனிங்க்கு என்ன அர்த்தம்னாக்கோ லைன் ஆஃப் காட்னு சொல்கிறாங்க. ஏரியல்னா ஏர், அதாவது அரூபியாக இருக்கிறது, நம்ம கண்ணுக்கு தெரியாததுன்னு அர்த்தம். ஏரியல்னா இன்னொரு மீனிங். அண்ட் ஏரியல் ஹேட் த சார்ஜ் ஆஃப் கம்பலிங் ஹிம் டு தீஸ் சர்வீசஸ். இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது ஏரியலோட வேலை. யாரை? கேலிபனை கஷ்டப்படுத்துறது. With the help of these spirits, Prospero could command the winds and the waves of the sea. By his orders, they raised a violent storm, in the midst of which he showed his daughter a fine large ship, which he told her was full of living beings like themselves. "Oh, my dear father," said she, "if by your art you have raised this dreadful storm, have pity on their sad distress. See, the vessel will be dashed to pieces. Poor souls, they will all perish." அவரோட இந்த ஸ்பிரிட்ஸோட ஹெல்ப்போட ப்ராஸ்பரோ என்ன பண்ண முடியும்னா, அவர் காற்றுக்கும் கடல் அலைகளுக்கும் கூட கட்டளையிட முடியும். அது மாதிரி தன்னோட ஆர்டர்ஸால் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பயங்கரமான ஸ்டார்ம், ஒரு புயல், வயலன்ட் ஸ்டார்ம்னா பயங்கர புயல் ஒன்றை எழுப்பினார். அந்த புயலுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷிப் அகப்பட்டு, ஒரு ஃபைன் லார்ஜ் ஷிப் அகப்பட்டு கஷ்டப்படுறத, மிட்ஸ்னா இதற்கு இடையில அகப்பட்டு தவிக்கிறத தன்னுடைய மகள்கிட்ட காட்டுறாரு. ஷோட் இஸ் டாட்டர், காட்டிட்டு சொல்றாரு, அங்க பாரு, அந்த இதுல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம போல மனிதர்கள், லிவிங் பீயிங்ஸ் தான் அதுல இருக்காங்கன்றதை காட்டுறாரு. காட்டின உடனே அந்த பொண்ணு சொல்றா, "ஓ மை டியர் ஃபாதர், உங்களுடைய ஆற்றால, உங்களோட கலையால இப்படி ஒரு ட்ரெட்ஃபுல் பயங்கரமான ஸ்டார்மை நீங்க ரேஸ் பண்ணிட்டீங்க, எழுப்பிட்டீங்க. ஹாவ் பிட்டி ஆன் தியர் சேட் டிஸ்ட்ரஸ்." ஐயோ, அங்க உள்ளவங்களாம் பாவம், டிஸ்ட்ரஸ்னா ரொம்ப வேதனையில, துக்கத்துல இருப்பாங்கல்ல, வருத்தத்துல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, பிட்டி, அவங்க மேல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. பாருங்க, நாங்க பாருங்களேன், இந்த வெசல்ங்கிற இந்த இடத்துல ஷிப்னு அர்த்தம். வில் பி டேஷ் டு பீசஸ். இப்படி ஒரு புயல் வந்துச்சுன்னா அது எங்கிட்ட மோதி உடஞ்சு போயிடாத, பீஸ் ஆயிடாதா. பூவ சோல்ஸ், பூவன் அந்த இடத்துல ஏழைங்கிற அர்த்தம் இல்ல, பாவம் சோல்ஸ். ஐயோ, அங்க உள்ள மனுஷர்கள்லாம் பாவமே. தே வில் ஆல் பெரிஷ்னா எல்லாரும் செத்துருவாங்களே இப்படி ஒரு புயல் அகப்பட்டா அப்படின்னு அந்த பொண்ணு வருத்தப்படுறா. "Be not so amazed, daughter Miranda," said Prospero. "There is no harm done. I have so ordered it that no person in the ship shall receive any hurt. What I have done has been in care of you. My dear child, you are ignorant. Can you remember a time before you came to this cell? I think you cannot, for you were not then 3 years of age. Be not so amazed." ஐயோ, நீ ரொம்ப வருத்தப்படாத, இந்த இடத்துல பயப்பட வேண்டாம் மகளே மிரண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் உங்களுக்கு எந்த ஹார்மும், எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான். அந்த ஷிப்பில் உள்ள யாருக்கும் எந்த ஹர்ட், எந்த காயமும் எதுவும் படப்போறது கிடையாது. நான் இது வந்து ஒன்று மேலே உள்ள அக்கறையில், ஒன்று மேலே உள்ள ஒரு தான் இதை நான் செய்திருக்கேன். நான் சொல்றதை நீ கேளு. நீ வந்து இக்னரண்ட்னா முட்டாளுங்கிற அர்த்தம் இல்லை, உனக்கு ஒன்றும் தெரியாது. கேன் யூ ரிமெம்பர், உனக்கு முன்னாடி நீ இந்த இடத்துக்கு, இந்த செல்லுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த செல்லுனா இப்போ அயர்லாண்டில் இவங்க இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட், அந்த கேவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் உனக்கு ஞாபகத்தில் இருக்கா? ஐ திங்க் யூ கேன் நாட், கட்டாயம் உனக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஏன்னா நீ இங்கே வந்தப்ப ஒரு 3 வயசு தான் உனக்கு இருக்கும். 12 years ago, Miranda, continued Prospero, I was Duke of Milan and you were a princess and my only heir. I had a younger brother whose name was Antonio, to whom I trusted everything. My brother Antonio, being thus in possession of my power, began to think himself the duke indeed. 12 வருடங்களுக்கு முன்னாடி மிரண்டா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து மிலன்கிற நகரத்துக்கு டியூக், கோமான், பிரபுவான்னு ராஜா மாதிரி நான் இருந்தேன். அப்போ நீ வந்து பிரின்சஸ், நீ இளவரசியாக இருந்த, நீ தான் என்னுடைய ஒரே ஒரு வாரிசு, ஹேர். ஐ ஹேட் அ யங்கர் பிரதர், எனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவனுடைய பேரு அன்டோனியோ. அவனை நான் எல்லா விஷயத்திலையும் நான் முழுமையாக நம்பினேன். ஆனால் அவனுக்கு எல்லா பவர்ஸும் கொடுத்துருந்தேன், எல்லா அதிகாரமும் அவனுக்கு இருந்ததுனால அவன் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டானா, அவனே டியூக் போல தன்னைத்தானே நினைக்க ஆரம்பித்தான். இண்டீட்னா உண்மையிலேயே தான் டியூக் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பித்துட்டான்.
The opportunity I gave him of making himself popular coming among my subjects awakened in his bad nature a proud ambition to deprive me of my dukedom. This he soon effected with the aid of the king of Naples, a powerful prince who was my enemy. நான் அவர் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தை, என்னோட தம்பிக்கு நான் கொடுத்த சந்தர்ப்பத்தை, அவன் பாப்புலராக கொடுத்ததை, யார் சப்ஜெக்ட்ஸ்னா பாடம் இல்லை, என்னுடைய பிரஜைகள் என்னுடைய குடிமக்களுக்கு இடையில அவன் ரொம்ப பிரபலமாயிட்டான். அந்த பிரபலமான உடனே அந்த பேரும் புகழும் அவன்கிட்ட ஒரு கெட்ட எண்ணத்தை, பேட் நேச்சரை வெளியில் கொண்டு வந்துருச்சு. அவேக்கன்னா வெளியில் கொண்டு வந்துருச்சு. என்னென்னா ப்ரௌட் ஆம்பிஷன், அவனுக்கு பயங்கரமான ஒரு லட்சியம், ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன, டு டிப்ரைவ் மீ ஆஃப் மை டியூக்டம், என்னோட டியூக்டம்ல இருந்து, என்னுடைய நாட்டிலிருந்து என்னை வெளியே அனுப்பணும், அல்லது என்கிட்ட இருந்து நாட்டை பறித்து கொள்ளணும், டிப்ரைவ்னு எனக்கு இல்லாமல் ஆக்கணும்னாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டான். திஸ் கி சூன் இஃபெக்டட், உடனே அதை செயல்படுத்தினான். எப்படின்னா, நேபிள்ஸ் நாட்டோட அரசரோட உதவியால், எய்டுனா இந்த இடத்துல ஹெல்ப்னு அர்த்தம். அவர் யாருன்னா ஒரு பவர்ஃபுல் பிரின்ஸு, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய எனிமி, என்னுடைய பகைவனாக இருந்தவரோட சேர்ந்துக்கிட்டு என்ன அவர் நினைத்ததை சாதிச்சிட்டான். Wherefore, said Miranda, did they not that are destroyers? ஏன் அப்பவே நம்மளை கொண்டிருக்கலாமே, அல்ல டெஸ்ட்ராய் பண்ணியிருந்திருக்கலாமே அப்போ உடனே அப்படின்னு கேட்குறாங்க மிராண்டா. மை சைல்டு ஆன்சர் ஹர் ஃபாதர், தே டேர் நாட், so dear was the love that my people bore me. என்னோட குழந்தையே, அதெல்லாம் அவங்க பண்ண முடியாது. ஏன்னா டேர் நாட்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா என்னுடைய மக்கள்லாம் என் மேலே பயங்கர அன்பு வச்சுருந்தாங்க. Antonio carried us on board a ship, and when we were some leagues out at sea, he forced us into a small boat without either tackle, sail, or mast. There he left us, as he thought, to perish. But the kind lord of my court, one Gonzalo, who loved me, had privately placed in the boat water, provisions, apparel, and some books which I prize above my dukedom. ஆண்டோனியோ என்ன பண்ணா, ஒரு பெரிய ஷிப்பில் எங்களெல்லாம் போட் பண்ணா, ஏற்றிட்டு அப்போ நாங்கள் ஒரு லீக்ஸ்க்காக வேண்டி ஒரு சீயில், அதாவது ஒப்பந்தத்தில் இல்லை உறுதியில் அங்கே போய் கடலில் இருக்கும் பொழுது எங்களை மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி, கம்பல் பண்ணி ஒரு சின்ன போட்டில் எங்களை ஏற்றினா. அப்போ அந்த போட்டில் பார்த்தீங்கன்னா டேக்கிள், செயில், மேஸ்டர். டேக்கிள்னா அதாவது படகை செலுத்துறதுக்கு தேவையான பொருட்கள் கிடையாது. செயில்னா கீழே இருக்கு பாருங்க, பாய்மரம், இந்த இமேஜில் இருக்குல்ல அந்த செயில் இல்லை. மேஸ்டர்னா மேலே இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர், அந்த கம்பம் எதுவுமே இல்லாமல் எங்களை ஒரு போட்டுக்குள்ளே வச்சான். டேர்கி லெஃப்டஸ் அப்படியே எங்களை அதே இடத்துல விட்டுட்டு வந்துட்டான். அஸ்கி தாட், அவன் நினச்சான் டு பெரிஷ், அப்படியே நாங்கள் செத்து போயிட்டோம், அழிஞ்சு போறட்டோம்னு நினச்சான். பட் அ கைண்ட் லார்ட் ஆஃப் மை கோர்ட், ஒன் கொன்சாலோ, who loved me, had privately placed in the boat water, provisions, apparel, and some books. ஆனால் எங்களுடைய கோர்ட்லேயே இருந்து ஒரு லார்டு, ஒரு பிரபு, ரொம்ப என் மேலே பாசமாக இருப்பார். அவருடைய பேர் கொன்சாலோ. அவர் அவனுக்கே தெரியாமல் அந்த போட்டில் கொஞ்சம் தண்ணீரும், ப்ரொவிஷன்ஸ்னா ஃபுட்டும், அப்பேரல்னா ட்ரெஸ்ஸும், கொஞ்சம் புக்ஸும் வச்சுருக்காரு. அந்த புக்ஸ் தான் என்னோட டியூக்டம் விட நான் அதிகமாக மதித்த அந்த புத்தகங்களையும் அந்த போட்டில் வச்சுருந்தாரு. ஓ மை ஃபாதர், செட் மிராண்டா, வாட் அ ட்ரபிள் மஸ்ட் ஐ ஹாவ் பீன் டு யூ தென். ஐயோ அப்பா, அந்த சமயத்தை நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தொல்லையாக இருந்திருப்பேன், நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டனோ அப்போ அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். The next video will be part 2 of the lesson. Like, share, comment. Don't forget to subscribe. Thank you.